எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரை கூட்டு தான் பார்க்க போகிறோம். ஒரு கீரையும் ஒவ்வொரு விதமாக பண்ணணும், ஒவ்வொரு விதமாக திருத்தணும், அதை பார்க்க போகிறோம். நம்ம அன்றைக்கி தண்டங்கீரை போட்டிருந்தேன் இல்லையா, அதில் பார்த்தெல்லாம் இந்த தென்னங்கீத்தை வச்சு கட்டியிருந்தா. இதில் பாருங்க, வாழை நார் அதை வச்சு கட்டியிருக்கா. நான் 2 கட்டு வாங்கியிருந்தேன். ஒரு கட்டு 10 ரூபா, 2 கட்டு 20 ரூபா. அதை திருத்தி வச்சுட்டேன். ஏன்னா நான் ஆடிப்பாடின்ட்டு மெதுவாக வரும்பொழுது அந்த கீரையெல்லாம் பார்த்தலாம் இப்படி வாடி வதங்கி போயிடுத்துன்னு. அப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இப்படி வதங்கி எடுத்துன்னா அப்புறம் நம்ம பூச்சி பார்க்குறதெல்லாம் கஷ்டமாயிடும். அதனால் அப்போயே திருத்தி வச்சுட்டேன். இப்போ தான் வீடியோக்கு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம இதை பார்க்க போகிறோம், எப்படி திருத்துறது, இதில் என்ன அப்படின்னு. இது தண்டுக்கீரையில் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த தண்டெல்லாமும் எடுத்துனுட்டோம் குழம்பு பண்ணலான்னு. இதில் அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி இளம் தண்டாக இருக்கிறத மட்டும்தான் எடுத்துக்கணும். இந்த முத்தல் பாருங்க, இப்படி வடக்குன்னு இருக்குது. இதெல்லாம் போட்டால் வாயில் நறுக்குன்னு கடிபடும், சாப்பிட்றதுக்கே கோபமாக இருக்கும். அதனால் அது தேவையில்லை. இதில் மோஸ்ட்லி இந்த இலைகள் மட்டும்தான் எடுத்துக்கணும். பூச்சி இலையெல்லாம் எடுத்துடணும். நான் முன்னாடியே பூச்சி இலையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். வேணா உங்களுக்கு பூச்சி இலை காட்டுறேன். எடுத்து வச்சுட்டேன். இது பாருங்க, இப்படி மேலாக இருக்கும் இல்லையோ, இதை எடுத்துட்டுறணும். இந்த இடம் தான் இலன்னு இருக்கும். இதோ இதுகளை மட்டும்தான் எடுத்துக்கணும். இந்த இதில் நாட்டுக்களியில் இந்த கட்டத்தண்டெல்லாம் இருக்குது பாருங்க, இதுகள் தேவையில்லை. இது இப்படி மரமாக இருக்குது பாருங்க, இந்த மரமெல்லாம் தேவையில்லை. அந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த இலன்னு இருக்குது பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அழகாக தண்டு எவ்வளோ மெலிசாக இருக்குது. இந்த மாதிரி இது மட்டும் நம்ம இப்படி தலையில் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கணும். மிச்சத்தெல்லாம் அப்படி தூக்கி போட்டுடணும். இதில் பாருங்கள் எப்படி பெரிய மரமாக இருக்குன்னு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டானா, இதை திருப்பி காட்டினா லெங்க் ஆகிடும் வீடியோ. தண்டுக்கீரைக்கு திருத்தின மாதிரியே தான் திருத்திக்க போகிறோம். இதை பாருங்க, இதில் இந்த பூவு, இந்த காய் அதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த பாருங்க, இப்படி திருத்திண்டா போகும். உங்களுக்கு காமிச்சிட்டு, எப்போவுமே இந்த அருவாமனை இருக்குது பற்றில, இதில் இப்படி வச்சுட்டு திருத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு என்ன பழமொழி சொல்வான்னா, தாயாதி குடி ஒசரும் அப்படின்னு சொல்லுவாள். அதெல்லாம் எனக்கு அர்த்தங்கள்லாம் தெரியாது. சொல்கிறத உங்களுக்கு பாட்டி சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால என்ன பண்ணுவான்னா, இந்த அருவாமனை கட்டை மேலே எப்படி வச்சுக்கூடாது, வேறு பாத்திரத்தில் வச்சுக்கலாம், இல்லைன்னா கீழே தரையில் கூட வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இதெல்லாம் நல்லா பெருக்கி மொழுகி நல்லா வச்சுருக்கோம். இது தரை இருக்குது பாருங்க, இது மண் தான். இதெல்லாம் பற்றி ஒரு நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இது வெறும் மண். ஆனால் பார்த்தெல்லாம் அலங்காரமாக இருக்குது பற்றில, இது டைல்ஸ் எல்லாம் கிடையாது. இதில் கூட இப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. புரியுறதா உங்களுக்கு? இப்போ இதில் என்ன காட்ட போகிறேன் உங்களுக்குன்னு அது பாருங்க, மணத்தக்காளி காய் இருக்குது பற்றில, இதெல்லாம் எடுத்து தூரப்பட வேண்டாம். இந்த பாருங்க, இதிலையே போட்டுடலாம். பெரிய காயாக இருந்தாலும் அதிலே போட்டுடலாம். இந்த பாருங்க, பூவு தெரியறதா வெள்ளையா, இந்த பூவையும் எடுத்து அதிலேயே போட்டுடலாம். திருத்தும்போது அதெல்லாம் வரும். இதெல்லாம் எடுத்து தனித்தனியாக பிச்சு அந்த போடலாம் வேண்டியதில்லை. இந்த பூ, காய், பிஞ்சு என்ன இருந்தாலும் சரி எல்லாத்தையும் இதிலே போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம சமைக்கலாம். இப்போ இது எதுக்காக இந்த மணத்தக்காளி கீரை பண்ணுறோம் அப்படின்னா, வெயில் காலம் வந்துடுத்து, பயங்கர சூடு. எல்லாருக்கும் வயத்தில் புண்ணு வரும், வயத்த வலி வரும், அல்சர் வரும். வெளியில் போய் சுற்றிட்டு வரா இல்லையா, அவளுக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அடுப்புலேயே நின்று வேலை செய்கிற வாழ்க்கெல்லாமும் கஷ்டமாக இருக்கும். குழந்தை காற்றுலேயே இருக்கும், ஆட்டம் போடும் வெயிலில் போய். அதனால் எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்கும். இதை நம்ம வாரத்தில் ஒரு நாள் இந்த மணத்தக்காளி கீரையை பண்ணி கூட்டு பண்ணி சாப்பிட்லாம். அந்த மாதிரி இது ரொம்ப முக்கியமான கீரை. தலைமுடியும் நல்லா கருகருன்னு வளரும். இதுக்கு மணத்தக்காளியில் எண்ணெயெல்லாம் கூட காய்ச்சுவான், மணத்தக்காளி கீரை எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நல்லாயிருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால நம்ம இன்றைக்கி இதை பண்ண போகிறோம். அப்புறம் சமைக்கும்போது பார்ப்போம். அப்புறம் இந்த மணத்தக்காளி கீரை தண்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட சும்மா தூக்கி போட மாட்டாள். எங்கள் சித்திகள்லாம் என்ன தெரியுமா பண்ணுவா, எங்களெல்லாம் பிடிச்சி வைக்கிற வித்தை இதுதான். இந்த தண்டெல்லாம் எடுத்து இப்படி உட்காந்து ஒடிச்சு வச்சுருப்பா. நான் தான் சொல்லியிருக்கேன், நான் 4 பேர் சித்தின்னு. அவள்லாம் எங்களை பிடிச்சி வச்சுருவா. இந்த பாருங்க, இப்படி வச்சு இந்த குழந்தைகளெல்லாம் இந்த லீவு நாளில் இப்போ பாடாக படுத்தின்னு இருக்கோம் பாருங்க, பிடிச்சி வச்சுருவா. பூ தொடுக்கிறதுக்கு இப்படி இந்த குச்சியை வச்சு முதல்ல சொல்லிக் கொடுப்பா. இதுதான் ஆரம்ப கிளாஸ், குச்சி வச்சு சொல்லிக் கொடுக்கறது. அடுத்த கிளாஸு இலையை வச்சு சொல்லிக் கொடுக்கறது. அப்புறமா 3ஆவதாக பூ வச்சு சொல்லிக் கொடுக்கறது. இதெல்லாம் இப்போ என் பொண்ணு என் பேத்திக்கு சின்ன பொண்ணு பேத்திக்கு இதை சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. அதை தொடுத்து காட்டியிருக்கா பாருங்க. அதான் இதெல்லாம் நான் உங்களுக்கு விரிவாக ஒரு நாளைக்கு சின்ன குழந்தைகளுக்கான விடுமுறை கிளாஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து போடுறேன். என்னெல்லாம் அதுகளை என்ன வேலை வாங்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் என்னென்னா கான்சன்ட்ரேஷன் பவர்லாம் கூடும். எப்படி செய்யணும்னு ஐடியா கிடைக்கும் குழந்தைகளுக்கு.
அதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய மூளையை விருத்தி பண்ணக்கூடியது இதெல்லாம். 2வது இந்த கைக்கு வேலை கொடுத்து கைக்கெல்லாம் அப்படி எக்ஸசைஸ் மாதிரி இதெல்லாம். அந்த தண்டுகளும் பாருங்கள், அதுவும் வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தூக்கி போடுறது. கட்டி வர நார், அந்த நாரைத்தான் அதில் தான் இது தொடுத்துருக்கு. இதெல்லாம் அந்த காலத்தில் தலை பின்னி விடுவா இல்லையா, அப்போ ரிப்பன் கிடையாது. இந்த மாதிரி பிரித்து விட்டுண்டு அலைய மாட்டா, ரப்பர் பேண்ட் போட்டுக்க மாட்டா, அந்த மாதிரிலாம் கிடையாது. நுனி என்றைக்குமே தெரியக்கூடாதும்பா. இப்படி இந்த வாழைநாரை வச்சு பின்னி விடுவா. ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு வாழைநாரை வச்சு பின்னி காட்டுறேன். அதெல்லாம் விடுமுறை கிளாஸில் உங்களுக்கு போடுறேன். இப்போ இந்த கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பயத்தம்பருப்பு 2 பிடி போட்டுக்க போகிறோம். 2 கட்டு கீரை எடுத்துட்டுருக்கேன், அதுக்கு 2 பிடி போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் கூட வேணாலும் போடலாம். பயத்தம்பருப்பு போடுறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் நிறைய இருக்க கீரைங்கிறதுனால பயத்தம்பருப்பாக குறைச்சின்னு இப்போ இது 8 பேருக்கான சமையல். நீங்கள் ஒரு 4 பேர் இருக்கேள் அப்படின்னா ஒரு கட்டு கீரை கூட போகும். இப்போ இது 2 கட்டுக்கு 8 பேர் சாப்பிட்லாம். ஜலத்தை குத்தின்ட்டேன். இப்போ இதில் கீரையை போட போகிறேன். நான் எப்போவுமே 2 தடவை அலசுவேன். முதல்ல ஒரு தடவை நல்லா அலசிட்டேன். இப்போ 2வது தடவை இந்த மாதிரி நிறைய தண்ணி வச்சு இது பாருங்க, இப்படியே அரிச்சு இப்படி சலன்னு அலசுவேன். அலசி இப்படி இதில் விட்டமின் போய்டும், மினரல் போய்டும் அப்படின்னா அதெல்லாம் நான் காதில் கேட்டுக்கிறது இல்லை. நான் இப்படித்தான் அலசி இப்படித்தான் போடுவேன். ஏன்னா அப்போ தான் அது சுத்தமாக இருக்கும். நல்லா அப்படி இந்த ஜலத்தெல்லாம் வடிய விட்டுட்டு அதில் போட்டுக்கணும். நான் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுன்ட்டு தான் நான் அடுப்பை பற்ற வைப்பேன். இப்போயே பற்ற வச்சுன்னு கையை சுட்டுன்னு இருக்க முடியாது. இதெல்லாம் வடிகட்டணும் இல்லையா. இப்போ இதை மிச்சத்தை வடிகட்டுவோம். வடிகட்டிக்குன்னு நம்ம ஒரு பாத்திரம் வாங்கி வந்துருந்தா அது அப்படி வடிக்கட்டும் இப்படி வடிக்கட்டும்னு அதை பாருங்கள். இப்போ அவசரத்துக்கு காணும். குழந்தை எங்கேயோ தூக்கின்னு போயிடுது. எதனாலும் அது எல்லாம் விளையாடுறதுக்கு தூக்கின்னு ஓடிடுறது. அதனால் அதை தேடின்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலை ஆகாது. அதுதான் வேணும் அப்படின்னு நம்ம நிற்கக்கூடாது இந்த இடத்துல. அது இல்லையா, சரி அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நம்ம அதனால் இந்த வருஷத்தில் ஒரு வடிகட்டி இருக்கு இல்லையா, இதுலையே நம்ம வடிகட்டி விட்டோம். இந்த ஜலத்தெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ செடியில் கொட்டிவிடுவேன் எல்லாத்தையும். பாருங்க, மிச்சத்தெல்லாமல் வடிகட்டிடுது. இப்போ உங்களுக்காக இதை காட்டின்னு இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அடுப்பை பற்ற வச்சு இதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை போய் என்னென்ன போய் வடிகட்டின்னு இதில் போட்டுன்னு இருப்பேன். அதுக்காக வேண்டி இதை மெனக்கெடுத்த மாட்டேன். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக அப்படியே அந்த தொடர்பு விட்டு போயிடும் இல்லையா. போட்டாச்சா? பச்சைக்கு பச்சை மேட்சிங். அடுப்பு பற்ற வச்சாச்சு, அதை வச்சுண்டாச்சு. இன்றைக்கி தூள் பெருங்காயம், தூளோ கட்டி போடுறது நல்லது. அவசரம்னா தூளை போட்டுக்கலாம். முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது, கீரையை எப்போவுமே மூடி வேக வைக்கக்கூடாது, திறந்து தான் இருக்கணும். இதுக்கு ஜலம் போகாது. இன்னும் கொஞ்சம் ஜலம் எடுத்துன்னு குத்த போகிறேன். இதால் ஒரு 1.5 சொம்பு ஜலம் நான் விட்டுருக்கேன். இதெல்லாம் அளவு சொல்லுங்க அப்படின்னா அதெல்லாம் சொல்ல முடியாது. இதில் 1.5 சொம்பு விட்டுருக்கேன். இது நல்லா வெந்து நல்லா குறுகினப்புறம் தான் இதெல்லாம் அளவு தெரியும். கீரையெல்லாம் குறுகிடும். பார்க்குறதுக்கு தான் அப்படியே ஒரு பெரிய இழுப்ப சட்டி நிறையா இருக்குது, ஏகப்பட்ட பேர் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியும். இதெல்லாம் ஆனதுக்கு பிறகு பார்த்தேன்னா இத்துணுண்டுக்கு வந்துடும். ஏற்கனவே உங்களுக்கு அதை நான் தண்டுக்கீரையில் காட்டியிருக்கேன் என்ன அளவு இருந்ததுன்னு. அதேமாரி தான் இதுக்கு என்னென்னா நம்ம அரைச்சி விடணும். அதை காட்டுறேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இது புண்ணுக்கான மருந்துன்னு. அப்படிங்கும்போது அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அதில் போடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லதாகவும் இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்க போகிறோம். இது சின்ன தேங்காயாக இருந்தது, அதனால் நான் ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கேன். பெரிய தேங்காவாக இருந்ததுன்னா ஒரு மூடி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூடுதலாக இப்போ எடுத்துன்னா எந்த கவலையும் இல்லை. கூடுதலாகவும் இருந்தாலும் போட்டுக்கலாம், குறைச்சலாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது கொஞ்சம் கசப்புத்தன்மை கொண்ட கீரை. அதனால தேங்காயை நீங்கள் எந்த அளவுக்கு நிறையா போடுறீங்களோ தேங்காயும் பருப்பும் அந்த அளவுக்கு இது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம பருப்பும் போட்டுட்டோம். தேங்காய் இது எல்லாமே புண்ணுக்கான மருந்து. பருப்பு, கீரை, தேங்காய், ஜீரகம் இது எல்லாமே புண்ணை சரி பண்ணக்கூடிய மருந்துகள் தான். இதை எந்த ரூபத்தில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகு சும்மா கண்டியோ கேட்டியோ அப்படின்னு சாஸ்திரத்துக்கு ஒரு 10 மிளகு இருக்கும், அவ்வளவுதான் போடுவேன் நான். இவ்வளவு தான். இதை நல்லா அரைச்சி அதில் கொட்டிடணும். இப்போ நம்ம சாதாரணமாக நல்லா காரசாரமாக சாப்பிட்றவா தான் இந்த கீரையை சாப்பிட போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல 2 பச்சை மிளகாயை வச்சு இதில் அரைச்சிக்கலாம்.
அந்த பச்சை மிளகா வாசனையோட கம கம கமன்னு பிரமாதமாக இருக்கும். மிளகு தேவையில்லை. மிளகு இல்லாமல் தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் இந்த 3 மட்டும் வச்சு அரைச்சி அதில் கொட்டினெல்லாம் அந்த டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். காரம்லாம் சாப்பிட்றவாளா இருந்தால் அந்த மாதிரி செய்யுங்கோ. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி செய்யுங்கோ. இப்போ நம்ம இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட போகிறோம். பொதுவாக இந்த கீரைகள்லாம் உப்பு வாங்காது, பயத்தம்பருப்பும் உப்பு வாங்காது. அதனால் நம்ம இந்த அளவு தான் போட்டுக்க போகிறோம். இது எவ்வளோ இருக்கும்? 1 ஸ்பூன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. 1 ஸ்பூனுக்கு துளி பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் ரொம்ப வாங்காது, அதனால் நிதானித்து போட்டுக்கோங்க. நம்ம எவ்வளோ கீரை வச்சோம், எப்படி குறுகிடுதுன்னு பார்த்தீங்களா? பாத்திரத்துக்கு வந்துடுத்து. இப்போ தான் நம்ம உப்பு போடுறோம். நல்லா முக்கால்வாசி வெந்ததுக்கு பிறகு உப்பு போட்டால் போதும். பருப்பு நல்லா மசிஞ்சாச்சு, கீரையும் நல்லா மசிஞ்சாச்சு. போரும். வேணும்னா நீங்கள் இதுக்கு மேலே கீரை அதிகமாக வேக வைக்கிறது அந்த அளவுக்கு இது இல்லை. போரும், இந்த அளவுக்கு வெந்தாலே போரும். இப்போ நம்ம தேங்காய் ஜீரகம்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா? வறுத்து போட வேண்டாமா? இதுக்கு வறுக்கக்கூடாது, அப்படியே பச்சையாக தான் போடணும். தேங்காய் போட்டதுக்கு பிறகு நம்ம ரொம்ப நாழி கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. சித்த நாழி கொதித்து இதெல்லாம் ஒன்றா கலந்தால் போரும். நம்ம இதை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? இதை பண்ணுற அன்றைக்கி குழம்பு சாத்தும்பு இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணேன்னா அதை சாப்பிட்டு இதை தொட்டுன்னு சாப்பிட்றோம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் அதை சாப்பிடாமல் வச்சுருவா. சாப்பாடு இது பண்ணுற அன்றைக்கி சாதமே இது தான் கூட்டை போட்டுண்டு பிசைஞ்சு சாதம் கொடுத்தா அவளுக்கெல்லாம் வருமுன் காப்போங்கிற மாதிரி. ஹீட்னால் பிரச்சனை வராது, சூட்னால பிரச்சனை வராது, எதுவும் வராது. அப்புறம் இது கொஞ்சம் கசப்பு காய்ங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையை போட்டுக்கிறோம் அதில். இது ரகசியம், ஒருத்தருக்கு தெரியாமல் போட்டு வச்சிடணும். துளி உண்டு போட்டோன்னா அந்த கசப்பு கொஞ்சம் அடிபடும், போகும். ஏன்னா இது கூட்டு இல்லையா, அதனால் இப்படி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு இப்போ தோணும், இந்த பாருங்க இது சக்கையும் தண்ணியுமா இருக்குது தெரியறதா? இது சக்கை, இந்தண்ட பாருங்க தண்ணி இப்படி இருக்கே அப்படின்னு. இந்த இடத்துல என்ன பண்ணுவான்னா, பெரியவாள்லாம் என்ன பண்ணுவா, பாட்டி என்ன பண்ணுவான்னா, வேணும்னா கொஞ்சோண்டு அரிசி மாவை கரைச்சி அதில் குத்துவா. அது கூட தேவையில்லை சின்ன குட்டி, இது நல்லது தான் உடம்புக்கு, தேங்காய் பால் எல்லாமே இருக்குது, அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாள். உங்களுக்கு கெட்டியாக ஆகணும்னு நினச்சால் இந்த இடத்துல அரிசி மாவை குத்திக்கலாம். ஆனால் இதில் கடலை மாவை குத்தக்கூடாது. ஏன்னா இது ஃபுல்லாக மருத்துவத்துக்காக நம்ம பண்ணுறது. இந்த இடத்துல கடலை மாவை கரைச்சி குத்தக்கூடாது. வேணா அரிசி மாவு குத்தலாம், இல்லைன்னா குத்தாமே விட்டுடலாம். சாத்தில் போட்டு பிசையும் போது இது கரெக்டாக போயிடும். ஏன்னா நம்ம சாத்துக்கு தொட்டுக்கே குத்தும்போது தான் அங்கேயும் இங்கேயும் இது ஓடிக்கிட்டு இருக்கும். நம்மளே இதை சாத்தில் போட்டு பிசைய போகிறோம். இருங்க இப்போ பிசினி காட்டிடுறேன். இல்லை, இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ ஜலத்தோட வச்சா அந்த மண் சட்டி அந்த ஏதோ உறிஞ்சிரும். ஆமாம், மண் சட்டியோட கேரக்டர் அது. அது பார்த்தா நம்ம இப்போ வச்சுருக்கோம் இல்லையா, இதை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். எப்படி கொதிச்சுன்னு இருக்கு பாரு. அடுப்பை ஆஃப் பண்ணாலும் அந்த மண் நல்லா கொதிக்கும். கொதித்து அதுவே குன்னி போயிடும். அப்படியும் விட்டுடலாம். அடுப்பு எரியிற மாதிரி கொதிச்சுன்னு இருக்கு பாரு, தளன்னு இப்படி தான் கொதிக்கும். ஆமாம், அதனால தான் இந்த மண் சட்டியில் பண்ணுற பதார்த்தங்கள், பருப்பு குழம்பு நார்மலாக பருப்பு குழம்பு கருத்தால் வச்சோன்னா ராத்திரியே ஊசி போயிடும், மறுநாளைக்கெல்லாம் வரவே வராது. ஆனால் இந்த மண் சட்டியில் நம்ம பண்ணி வச்சோம்னா அது மறுநாள் கூட கெட்டு போகக்கூடாது, கெட்டு போகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பாத்திரத்தோடையே வச்சிடணும். இப்போ இதுலேருந்து எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போடுறதுன்னு அப்படிலாம் பண்ணால் கெட்டு போயிடும். அந்த மண் பாத்திரத்தோடு அப்படியே வச்சு மூடி வச்சுட்டோம்னா மறுநாள் வரைக்கும் இது கெட்டு போகாது. நல்லா கமகமான்னு வாசனை அடிச்சுன்னா அன்றைக்கி பண்ண மாதிரி புதுசு மாதிரி இருக்கும். அது மல்லிகைப்பூ இந்த மணத்தக்காளி கீரை சாதம் பிசியறதெல்லாம் ஒரு பெரிய கலை. பாருங்க, 1 2 இதால் 2 கரண்டி போட்டுருக்கோம். இது நான் சொல்கிறதெல்லாம் மருத்துவத்துக்கு. வருமுன் காப்போம், வந்தபின் காப்போம், 2க்குமே. இது பாருங்க, இவ்வளோ நெய் குத்திக்கணும். நெய்யை உருக்கித்தான் குத்திக்கணும். அதெல்லாம் நம்மளுடைய மருத்துவ சேனல் கிராண்ட்மா சீக்ரெட்டில் போய் பார்த்தேன்னா அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் வந்திருக்கும். ஆனால் நம்ம இப்போ ஏன் அதை அப்படியே போட்டுருக்கோம் அப்படின்னா,
இங்கே தான் கொதிச்சுட்டு இருக்கே தலைப்புலகட்டையான்னு கொதிச்சுட்டு இருக்கேதோ, அதனால 2 கரண்டி சாதம் போட்டுன்னு இருக்குமா. பாருங்க, நன்னா கும்பமாக 1 2 3 கரண்டி கீரை, 1 கரண்டி இந்த ஜலம், மொத்தம் 4 கரண்டி. பிசையறதெல்லாமும் காட்டணுமா என்ன? அப்புறம் வீடியோ லெங்க்த்தாக போயிடும். பார்த்தல நல்லா அப்படி பிசைஞ்சுண்டாச்சு. இந்த சாதத்தை ஒரு 2 பேருக்கு மட்டும் போடுங்க, அவ்வளோதான். இது 2 பேருக்கு, அவளுக்கு பாதி அவளுக்கு பாதி. இதில் கீரை இது வந்து மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணினா கூட போகிறோம். இப்போ பண்ணுறதுன்னா பண்ணலாம், கசப்பெல்லாம் சாப்பிட்றவான்னா இல்லைனாலும் அட்லீஸ்ட் மாதம் ஒரு தடவை பண்ணி இந்த மாதிரி நல்லா நறுக்குன்னு ஒரே நாளில் கொடுத்து விட்ருங்க. கீரையை நிறையா போட்டு சாத்தா கம்மியாக போட்டு பிசிஞ்சல்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை ஒரு நாள் சாப்பிட்டா கூட குழந்தைங்களுக்கு 1 மாதத்துக்கு நல்லது. ஏன்னா அறுசுவையும் சாப்பிட்ணுங்கிறா. நம்ம என்ன பண்ணுவோம், 4 சுவையை நல்லா சாப்பிட்ருவோம். இந்த 2 சுவையை இருக்குது பாருங்க, அதை கட் பண்ணிவிடுவோம். அதெல்லாம் இந்த மாதிரி மாதத்தில் 1 நாளாவது கொடுக்கும் பொழுது தான் இந்த ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வருதுங்கிறா இல்லையா, அதெல்லாம் அறுசுவை குறைபாட்டில் வர்றது தான் பாதி சமயம். இதெல்லாம் கொடுத்தேன்னாக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு ஒரு அப்பளம் வடம் அவளுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரியான தொட்டுக்கையை கொடுத்து சாப்பிட சொல்லுங்க. அதை கூட நான் என்ன சொல்கிறேன்னா, இது நல்லா பிசிஞ்சு கையில் உருட்டி போட்டேன்னா அது என்ன சாப்பாடாக இருந்தாலும் சொல்லி லபக்குன்னு சாப்பிட்ருவா. அது மாதிரி ஒரு வாதா இலையை பறித்து இல்லைன்னா ஒரு மந்தார இலையை பறித்து குழந்தைகளை கையில் கொடுத்துட்டு இதை கையில் உருட்டி போடுங்க. இல்லை குழந்தையா இருந்ததுன்னா வயலை கூட உருட்டி போடுங்க, சாப்பிட்ருவா. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்குங்க. எங்காத்து குழந்தை சாப்பிடாது இது அந்த கதையெல்லாம் தேவையில்லை, சாப்பிட்ணும் அவ்வளவுதான். அதனால் அப்படி கொடுத்து பழக்குங்கோ. கொடுக்கும்போது உடம்புல வந்து அந்த புண்ணுன்னு அதெல்லாம் வராது. இந்த வெயில் அலையிறது, கட்டி வெடிச்சது, இங்கே அப்படி வந்தது அதெல்லாம் இருக்காது. நல்லா இருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக. அதனால் இன்றைக்கி மணத்தக்காளி கீரை கூட்டு. இப்போ பார்த்தாலும் நான் பண்ணிட்டு வரிசையாக பேஷண்ட்ஸ் வரா, சின்ன குழந்தைலேருந்து பெரியவா வரைக்கும். காலில் புண்ணு, கட்டி வெடிச்சிட்டு, வெயிலில் ஓடினது. இப்போ கோவில்களுக்கெல்லாம் போவா எல்லோரும், கம்பல்சரியாக கால் பழுத்துரும். அப்படி தான் ஆயிடுறது கோயில்கள்லாம். அந்த சூட்டில் அப்படியே நடந்துட்டு வருது, வேறு வழியே இல்லை, போகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நாங்கள்லாம் கூட இன்றைக்கி பார்த்தோம்னா இந்த அழகர் கோயில் ஏரியாவில் ஒரு நாள் தீமிதி நடந்தோம், கால் போயிடுத்து கொப்பளிச்சுடுத்தோம். அந்த மாதிரி எல்லாம் கால் கொப்பளிக்கிறது, சுகர்னால புண்ணு வருது, கால் எரியறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாமும் இது தான் மருந்து. அதுக்கப்புறம் வந்து அயன் மாத்திரை சாப்பிட்றோம் அப்படின்பா. அந்த அயன் மாத்திரைக்கு இந்த மாத்திரையே சாப்பிடுங்கோ. அதெல்லாம் டெய்லி சாப்பிட்ணும். இதெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் அப்படி சாப்பிட்டாலே போகும். அதுக்கப்புறம் ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்றோம்பா. அந்த ஃபோலிக் ஆசிடு இது தான், இதையே சாப்பிடுங்க. இன்னும் இதில் நிறையா இருக்குது, சொல்லிகிட்டே இருந்தால் வீடியோ லெங்க் ஆகிடும். அப்புறம் பெருசாக எடுத்து குட்டியாக எடுத்து எங்களுக்கே இதெல்லாம் தெரியாதா, எங்களுக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிருவா. இப்போ இதெல்லாம் வந்து தெரியாத வாளுக்கு தான் இப்போ நான் சொல்லின்னு இருக்கேன், தெரிஞ்ச வாளுக்கெல்லாம் இல்லை. தெரியாத வாளுக்காக இதெல்லாம் நான் சொல்லின்னு இருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சதெல்லாம். இன்றைக்கி அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஓகே. என் பொண்ணு பெரியவ ஆயுர்வேதிக் டாக்டராக இருக்கா. அப்போ அவள் தான் சொல்கிறா, கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் கூட இதை கொடுக்கலாம், நீ சொல்லாமல் விட்டியம்மா, அதையும் சொல்லு அப்படிங்கிறா. அதனால் எல்லாருக்குமே கொடுக்கலாம். அதனால தான் நம்மளது வீடியோ உணவோட மருத்துவமும் சேர்ந்து தான் வந்துட்டுருக்கும். இன்னும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், அதெல்லாம் போய் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை பண்ணி சாப்பிடுங்க. இப்போ சொல்ல வந்தது என்னென்னா, இந்த கீரையெல்லாம் ஒன்றொன்னா என்னென்ன முறையில் சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி சமைச்சு அந்த மாதிரி சாப்பிடுங்க, அவ்வளோதான்.